அங்கே டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து பெருசாக மார்க்கெட் மூவ் ஆகலை. திருப்பி அங்கேயும் இங்கேயும் சுற்றி தான் சைட்வேஸ் தான் மார்க்கெட் இன்னைக்கு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுன் ஓப்பன் ஆகி திருப்பி ஒரு பையிங் ப்ரெஷர் மேலே போயிட்டு நேத்தியோட ஸ்விங் ஐ மேலே போக முடியல. நேத்தியோட லார்ஜஸ்ட் ஸ்விங்கி தான். அந்த ஸ்விங் தாண்டி போகாமல் திருப்பி ரிவர்ஸ் எடுத்துச்சு. திருப்பி ஒரு புல்லிஷ் காயின் வந்து திருப்பி ரிவர்ஸ் எடுத்துச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே நேற்றுக்கே சொன்னோம், மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸில் தான் இருக்குது. இந்த 1 ஹவர் ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே கேண்டில் சஸ்டெயின் ஆனால் தான் நம்ம புல் சைட் போக முடியும், இல்லைனா புட் சைட் தான் போகணும்னு சொன்னோம். அதே மாதிரி மார்க்கெட் திருப்பி திருப்பி கீழே தான் வந்தது. இங்கேருந்து மார்க்கெட்டை திருப்பி கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகும்போது திருப்பி கீழே வந்துடுது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெருசாக கீழேயும் போல மேலேயும் போல ஒரு 25,650 to 750 பக்கா சைட்வேஸில் மார்க்கெட் போச்சு. நமக்கு இந்த பக்கம் எடுத்தால் அந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் இருந்துருக்கும், அந்த பக்கம் எடுத்தால் இந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஸோ நமக்கு க்ளீன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லோ உடச்சிது பார்த்தீங்களா, இந்த லோவை உடச்சி இந்த டே வைஸ் சப்போர்ட் ரேஷன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை உடச்சதுக்கப்புறம் நம்ம இதை டார்கெட்டை வச்சு இதை ஸ்டாப் லாஸாக வச்சு ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம். எடுக்கணும்னு நினச்சா அதை எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் எடுத்துருக்கலாம். ஒரு 25 1:2 கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். இது கொஞ்சம் தெளிவாக இருந்தால் இதை எடுத்துருக்கலாம். நமக்கு எடுத்துகிட்டு கரெக்டாக அதை எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போயிடுது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து திருப்பி ஒரு ஷார்ட் கவரிங் நடக்குது. டெய்லியே பார்த்தீங்கன்னா என்ன பாருங்க, நேத்திக்கும் இதே மாதிரி ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. முன்னாடியும் பார்த்துருப்பீங்க. எப்போயுமே இந்த ஷார்ட் கவரிங் ஒன்று நடக்குது ஆஃப்டர் 2 o'clock. முன்னெல்லாம் ஆஃப்டர் 2 o'clock தான் கீழே இறங்கும் மார்க்கெட்டு. இப்போ 2 o'clock அப்புறம் என்னமோ மார்க்கெட் திருப்பி ஒரு ஷார்ட் கவரிங் நடக்குது. ஸோ நிஃப்டியோட பொசிஷன் இதுதான். மற்ற பொசிஷனை பார்த்துட்டு அப்புறம் நிஃப்டி நாளைக்கு எப்படின்றத பார்த்துருவோம். 1 செகண்ட் டே வைஸில் மாற்றிக்கிறேன். பேங்க் நிஃப்டி முட்டை பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு அதுவும். ஆனால் முட்டை பாயிண்ட்டு கரெக்டாக அதை பிடிச்சிச்சு. மிட் கேப் வந்து 56 பாயிண்ட்ஸு, ஸ்மால் கேப் 73 பாயிண்ட்ஸு. ஸ்மால் கேப் நேற்றுக்கு இன்றைக்கி ஏறி இருக்குது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.59 845 ருபீஸ் ஏறி இருக்குது. கோல்டு ஒன்றும் பெருசாக இருக்க, பட் சில்வர் வந்து கிட்டத்தட்ட 15,000 ருபீஸ், ஆல்மோஸ்ட் 5% ஏறி இருக்குது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சில்வரோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு. அது இல்லாமல் இப்போ வந்து சைனா ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய போடுறதுனால சில்வருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. யூஎஸ்டி என்ன 90ல் இருக்குது. இந்தியா விக்ஸ் 11.32. டேட்டா என்ன சொல்கிறதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து நிஃப்டியோட நாளை பொசிஷனை பார்ப்போம். நிஃப்டி வந்து இன்வெர்டட் ஹேமர் டைப்பில் போயிருக்கு. ஸோ தட் மீன் பாசிபிள் ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ் இருக்குது. இன்வெர்டட் ஹேமர் டைப்பு கரெக்டாக நேற்றுக்கு எடுத்தால் அதே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்து இன்றைக்கி போயிருக்கு. பட் மேலே போக முடியல, செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. பட் ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு எப்படி ஆகுதுன்னு பார்த்துருவோம். கால் ஓப்பர் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் சைடில் நிறைய எழுதியிருக்காங்க, புட் சைடில் ஒன்றுமே இல்லை. இதை பாருங்கள், 25,700, 25,800, 26,000 கால் சைடில் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க. ஸோ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மேலே போதில் மார்க்கெட் கஷ்டம். கீழே பார்த்தா ஒன்றும் பெருசாக கிடையாது, ஆவரேஜாக இருக்காங்க. ஒன்றும் ஸ்ட்ராங்காக எதுவும் எழுதலை. ஈவன் ஓஏபர்ஸில் கூட போய் பார்த்தோன்னா பெருசாக ஒன்றும் எழுதலை. 25,500 எழுதியிருக்காங்க, பெருசாக ஒன்றும் இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி சொல்லலை. ஸோ எல்லாமே லாங் பில்டப் தான், ஷார்ட் பில்டப் எதுவும் இல்லை. இன்றைக்கி நம்ம மார்னிங்கே நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. டெலிகிராம் சேனலில் மார்னிங்கே ஒரு இண்டிகேட் கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருந்தோம்னா, நிஃப்டியை பொறுத்தவரையும் ஷார்ட் பில்டப் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஷார்ட் பில்டப்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குன்றத தெளிவாக கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியையும் இதையும் கொடுத்துட்டு அது ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறனால மார்க்கெட் சைட்வேஸ் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு மார்னிங் டெலிகிராம்லேயே அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுவே ஆஸ் யூஷுவல் எஃப்ஐ டேட்டா அப்டேட் பண்ணியிருக்கோம். எஃப்ஐ கேஷ் மார்க்கெட்டில் எவ்வளோ விற்றுருக்காங்க, அவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் ஓஎஸ் எப்படி பேரிஷாக இருக்காங்க, எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை மார்னிங் தான் அப்டேட் பண்ணுறோம், ஏன்னா நமக்கு டேட்டா வரதில்லை. ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டியோட நாளையோட பொசிஷன் எப்படி இருக்கும்? நாளைக்கு மார்க்கெட் லீவு, ஃப்ரைடே ஒரு நாள் தான், திருப்பி சாட்டர்டே சண்டே லீவு. அதனால தான் மார்க்கெட்டில் நிறைய அன்மைண்டிங் இருக்குது. நாளையோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். டேட்டா வந்தப்பறம் உங்களுக்கு சாயங்காலம் நைட் அனுப்புகிறேன், நாளைக்கு மார்னிங் அனுப்புகிறேன். இப்போ சதிக்கு பார்த்தீங்கன்னா லாங் அன்வைண்டிங் தான் இருக்குது. மார்க்கெட் டேட்டா வரட்டும், எப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம் நம்ம. இப்போ சதிக்கு நிஃப்டியோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் டைப்பில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து மேலேயும் போக மாட்டேங்குது, கீழே போக மாட்டேங்குது.
பட் 25,600 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இது உடையாமல் இருக்கணும். உடஞ்சதுன்னா நமக்கு மார்க்கெட் திருப்பி ஆஸ் யூஷுவல் 460 வந்துடும். அதை உடஞ்சா இங்கே வந்துடும். ஒரு நாளைக்கு வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டி மார்க்கெட் வந்தால் தான், இதை தாண்டி மார்க்கெட் போனால் தான் நம்ம அட்லீஸ்ட்டு ட்ரை பண்ண முடியும். பை சைடுக்கு அது வரையும் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா இங்கேயே ரிவர்ஸ் ஆகிடுது. அட்லீஸ்ட் இதே வந்தால் நம்ம பண்ண முடியும். அதர்வைஸ் நம்ம பை சைடு ட்ரை பண்ண முடியாது. எப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட்டில் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ எப்படி போகும்னு சொல்ல முடியல. குளோபல் சிச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. அதில் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் அஷ்டிங் நல்லா பாருங்கள். இது வரையுமே உங்களுக்கு வந்து செல்லு தான். இதுக்கு மேலே போனால் தான் பை. ஸோ அது மாதிரி பார்த்துட்டு ஒரு ½ அன் ஹவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஐ திங்க் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மற்ற டேட்டா வந்து நான் உங்களுக்கு மார்னிங் டெலிகிராமில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.